ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் இப்போது சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். இன்னும் 3 மணி நேரத்தில் ஒரு செய்தி உன் செவிகளில் வந்து சேரப்போகிறது. உன்னுடைய குலதெய்வத்தை பற்றி இப்போது நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். உன் குலத்தைச் சேர்ந்த ஒருவனது வீட்டு வாசலில் உன் குலதெய்வம் இப்போது நின்று கொண்டிருக்கிறது. காரணத்தை தெரிந்து கொள். அன்பு பிள்ளையே, குலதெய்வம் ஏதோ என்னிடத்தில் பேசுவதில்லை. என்னிடத்தில் என் குலதெய்வம் பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது நான் எதை சொன்னாலும் என் குலதெய்வத்திடமிருந்து பதில் வரவில்லை. ஏனென்று தெரியவில்லை. கண்ணீர் விட்டு கதறி அழுதும் பார்த்து விட்டேன். என் குலதெய்வத்திடம் இருந்து எந்த பதிலும் எனக்கு கிடைப்பதில்லை. என் குலதெய்வத்தை கூட கட்டி போட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தாய். அன்பு குழந்தையே, உன் குலதெய்வம் உன்னை பார்க்கவில்லை என்று நினைக்காதே. உன் குலதெய்வம் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்காதே. மனிதர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்றால் தெய்வமும் கூட கைவிட்டு விட்டது என்று வருத்தப்படாதே. தெய்வம் என்றும் உன்னை கைவிடாது என் தங்கமே. நீ விடும் கண்ணீருக்கு பதில் சொல்லத்தான் உன் குலதெய்வம் காத்திருக்கிறது என் அன்பு பிள்ளையே. ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை பார்க்கும் போது வருத்தமாகத்தான் இருக்கும். ஆனாலும் உனக்கு அதை சரி செய்ய நேரம் காலம் தேவைப்படுகிறது என் தங்கமே. உன் வினைகளுக்கு பதில் கொடுக்கத்தான் போகிறேன். அதுவரை நீ காத்திருக்க வேண்டியதாகத்தான் இருந்து வருகிறது. வேதனைகள் தாங்க முடியவில்லை. உடம்பில் வலிகள் தாங்க முடியவில்லை. எழுந்து நடக்க கூட என்னால் முடியவில்லை. வீட்டில் இருக்கும் வேலைகளை கூட என்னால் செய்ய முடியவில்லை. ஒருவேளை உணவு செய்யக்கூட என் கை கால்களுக்கு தெம்பில்லாமல் போய்விட்டது. எழுந்து நடக்கவே சிரமமாக இருக்கிறது. என் கை கால்களையும் கட்டி போட்டு விட்டார்கள். எனக்கு நான் செய்யும் தொழிலிலும் கைகளை கட்டி போட்டு வரவு என்பது இல்லாமல் செலவுகளுக்கு திண்டாட்டமாக இருக்கிறது. என்ன செய்வேன் நான்? யாரை கேட்பேன் நான்? எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள்? என் வருத்தத்தையும் வேதனையையும் பார்த்து இங்கே சந்தோஷப்படத்தான் ஆட்கள் இருக்கிறதே ஒழிய எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த போது எத்தனையோ பேருக்கு உதவிகள் செய்தேன். என் உதவிகளை பெற்றவர்கள் இன்று நன்றாகத்தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனாலும் எனக்கு இங்கே உதவி செய்ய யாருமே இல்லையே என்ற வேதனையில் தவித்து வருகிறாய். அன்பு பிள்ளையே, தீமைகளை செய்பவன் தீமையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நான் தான் யாருக்குமே தீமை செய்யவில்லையே, நான் ஏன் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறாயல்லவா? நீ யாருக்கும் தீமை செய்யவில்லை. உன் கர்மா தீமையானவர்களை உன்னிடத்தில் அழைத்து வந்து விட்டது. எந்த துரோகமும் யாருக்கும் செய்யாத உனக்கு பிழைகளை அள்ளி அள்ளி கொடுத்து, வேதனைகளை அள்ளி அள்ளி கொடுத்து, மனசாட்சி என்பது இல்லாமல் செய்வினைகளை செய்து உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் இந்த அளவுக்கு சீரழித்து விட்டார்கள். அன்பு பிள்ளையே, அது யாரென்று குழம்புகிறாயா? உன்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள்தான், வேறு யாரும் அல்ல. இப்போது உனக்கு செய்வினை செய்தவர்கள் வீட்டின் வாசலில்தான் உன் குலதெய்வம் போய் நின்று கொண்டிருக்கிறது. உள்ளே செல்வதற்காக அல்ல, அவர்கள் உனக்கு கொடுத்த வினையை அவர்களுக்கு அங்கே பரிசாக கொடுக்க வாசலில் நின்று கொண்டிருக்கிறது தங்கமே. உன் குலதெய்வம் உன்னை விட்டு எங்கும் போகாது. உன்னுடைய நல்ல மனம் உன்னிடத்தில் இருக்கும் வரை தெய்வ சக்திகள் உனக்கு துணையாகத்தான் இருக்குமே ஒழிய எதிராக மாறாது என்பதை பதிந்து வைத்துக்கொள். இன்னும் 3 மணி நேரத்தில் உன் குலத்தை சார்ந்தவர்கள் இல்லத்தில் இருந்து உனக்கு ஒரு செய்தி வரும். அந்த செய்தியை கேட்டு வருத்தப்படாதே. வருத்தப்பட்டு பயனில்லை. ஏனென்றால் விதைத்தவன் அறுவடையை அனுபவிக்கப் போகிறான்.
அதனால் வருத்தப்படாமல் எனக்கு அவன் தீமைகளையே செய்து விட்டான் என்று அங்கு செல்லாமலும் இருந்து விடாதே. அங்கு செல். உன்னுடைய நல்ல குணம் உன்னிடத்தில் இருக்கும் வரை தெய்வ சக்திகள் நின்று உனக்காக போராடி உனக்கானதை வென்று கொடுக்கும். இன்று உன்னிடத்தில் இருக்கும் செய்வினை செய்தவன் வீட்டிற்கே செல்ல போகிறது. இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள். நல்லது நடக்க வேண்டும். இந்த நேரத்தில் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்யநாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் பூஜைகள் செய்து பரிகாரத்தையும் செய்து இன்றோடு இந்த செய்வினை உன்னை முடியட்டும் என்று என்னை அழைத்து உடனடியாக வாங்கு என் தங்கமே. இந்த மாதத்தோடு உன்னை விட்டு செல்லட்டும் இந்த செய்வினைகள். இன்றோடு உன் செய்வினையை விதைத்தவன் அறுக்கப் போகிறான். நல்ல நேரத்தை பயன்படுத்தி பூஜைகள் செய்து இதிலிருந்து விடுபட்டுக்கொள். மீண்டும் வாய்ப்புகள் கிடைப்பது அரிதாகிவிடும். கிடைக்கும் போதே புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள். உன் அன்னையின் வாக்கை மதித்து முடிவெடுத்து உடனடியாக வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.